உயிரை பணயம் வைத்து 80 அடி கால்வாயில் இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டுள்ளனர். 8 மாதங்களுக்கு முன் காணாமல் போன இளம்பெண் கால்வாயில் சடலமாக கிடந்தது எப்படி? அவரை கொலை செய்தவர்கள் யார்? நடந்த கொலைக்கான காரணம் என்ன? போன்ற கேள்விகளுக்கு விடை காண விசாரணையில் இறங்கினோம். கொலை செய்யப்பட்டவர் 28 வயதான கயல்விழி. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்தவர். திருமணமான சில மாதங்களிலேயே கணவரை பிரிந்த கயல்விழி அவருடைய பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2024 அக்டோபர் 5ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்ற கயல்விழி அன்று இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. மறுநாள் மகளை காணவில்லை என கயல்விழியின் தந்தை பழுவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பல மாதங்கள் கடந்தும் இந்த வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாமல் இருந்தது. இந்நிலையில் சமீபத்தில் வள்ளியூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் வெங்கடேசன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்த காவல்துறையினர் மீண்டும் மாயமான கயல்விழி குறித்த விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். சம்பவம் நடந்த அக்டோபர் 5ஆம் தேதி கயல்விழி சென்ற இடங்களை ஒன்று விடாமல் சிசிடிவி கேமரா மற்றும் மின்னணு சாதனங்கள் மூலம் ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். அதில் கயல்விழியை சுசீந்திரம் அருகே ஒரு பெண் உட்பட 4 மர்ம நபர்கள் காரில் அழைத்து சென்றது பதிவாகி இருந்தது. உடனடியாக சந்தேகத்திற்குரிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர்கள் கயல்விழியை கொன்று சடலத்தை கால்வாயில் வீசியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். பெற்றோருடன் வாழ்ந்து வந்த கயல்விழி மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என பல கோவில்களுக்கு சென்று வேண்டுதல் வைத்துள்ளார். அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்த சாமியார் சிவசாமி என்பவரின் அறிமுகம் கயல்விழிக்கு கிடைத்துள்ளது. தனக்கு மந்திர தந்திரமெல்லாம் தெரியும் என உருட்டிய சிவசாமி கயல்விழியை மூளைச்சலவை செய்துள்ளார். பிரிந்து சென்ற கணவருடன் சேர்த்து வைப்பதாக கூறி பல பரிகார பூஜைகளை செய்ய வைத்து பணம் கறந்துள்ளார். ஆனால் அந்த பரிகாரங்கள் எதற்கும் பலன் கிடைக்காத காரணத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான கயல்விழி சாமியாரிடம் இன்னும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, தனக்கு கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என பிடிவாதமாக தெரிவித்துள்ளார். கயல்விழியின் பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சிவசாமி சம்பவம் நடந்தன்று அவரிடம் நைசாக பேசி தனியாக சுசீந்திரம் வரவழைத்துள்ளார்.